உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே வெற்றி தலைவர் அவர்கள் வருகிறார். கொத்து கொத்த பொண்ணு போட்ட கொடியந்தான் வாராம் பாரு, 41 பேரை கொண்ட நடிகந்தான் வாராம் பாரு, அணில் குஞ்சு பசங்கள் எல்லாம் ஆட்டம் போடும் பாரு, அத்தனை தாலி அத்தான் அரக்கத்தான் போறான் பாரு, பைசு மத்து டிஎம்கே மேல நீயும், பைசு மத்து டிஎம்கே மேல நீயும், பைய சுமத்தி விட்டு ஓடிவிடும் ஓடிவிடு காடியிடம். யாரு ஓடுனது? யாரு ஓடுனது? யாரு ஓடுனது? நான் தான். என்ன? பிக் ஜோக் இட்ஸ் a joke, big joke. யாரு ஓடுனது? வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. யாரு ஓடுனது? யாரு ஓடுனாங்கன்னு தெரியலையா? வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. யாரு போனே வராம காதுல வச்சுட்டு ஓடி போன ஓடுகாலியா? சரி 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 சரி, வரலாறுலாம் கிழிக்கிறது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கேக்குற 5 கேள்விக்கு கிழிச்சிட்டு அப்புறம் நீங்க வரலாறு கிழிக்கலாம், சரியா? பட்ட 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படணும் தெரியும்டா உங்களுக்கு. தைரியம் இருந்தா கை வைங்கடா. என் தலைவரை பாத்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன், 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படணும் தெரியும்டா உங்களுக்கு. யாருக்கிட்ட நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவங்க மோதி பாடுறா. வாடா இங்க போட குறா. நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா நேரா எங்க அண்ணன் வந்து மோதி பாடுறா பாப்போம். என்னடா பெரிய அட்ரஸ்? தற்குறி விஜய் கழகம், பனையூர், சென்னை. நம்ம ஏரியா தான். அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க. கரூர் மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? அழக்கூடாது. நீ அழுற? நீ தாதாடா டான், கேங் லீடர். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படணும் தெரியும்டா உங்களுக்கு. இந்த பாரு, என்ன ரவுடி தரமா பேசிக்கிட்டு இருக்க? ரவுடிதாயா, இல்லாட்டா தொழில் பண்ண முடியுமா? யாருக்கிட்ட? 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் பேசுறீங்க. ஆயுத எழுத்து படம் பாத்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு டேய், உங்ககிட்ட அப்பவே சொல்லிருங்க, முறைக்காத. எனக்கு சிரிப்பு வருது. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அது யாருங்க அந்த 2 பேரு? அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும்.
காலத்துல இன்னும் 41 பேர் செத்து போய்க்கிறாங்க. இனிமேலாவது மனுஷனா வாழணும்னு நினைக்கிறானுங்களா இவனுங்க? திருந்தாது ஜென்மம். போங்கடா, அப்படியே போங்கடா, உள்ள போங்கடா. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. அவன் இன்னும் திருந்தல மாமா. அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. போடா. இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரலாறு நம்மளை வரவேற்கிறது. உலகத்துல இருந்து ஒரு விஷயத்தை தூக்கிட்டனா உலகம் சூப்பரா இருக்கு. என்ன விஷயத்தை தூக்கலாம்? சாம்பார் ஆப்பு எனக்கு. களத்துக்கு சென்று சேர்ந்து விட்டார். ஆமாங்க. மக்கள் மனதிற்கு சென்று சேர்ந்து விட்டார். என்னடி வாய்ஸ் இது? வெற்றியை நோக்கி சென்று சேர்ந்து விட்டார். எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபா தான் பேமெண்ட். இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 100 ரூபாய் ஏத்துவாங்க, 1600. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இவனா தெருவுல நின்னாலே யாரும் மதிக்க மாட்டாங்க. இவன் எலெக்ஷன்ல நிக்கிறானா? நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா சரி, ஊழ விட்டுச்சு. சக்சஸ் சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி, இது சும்மா கப்பி. கொஞ்ச நேரம் நின்று ஊழ சவுண்ட் விட்டுட்டு குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போயிடுவான், அவ்வளோதான். நமது பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதை போல 75 ஆண்டுகளை ஏமாற்றி அரசியல் செய்த கழகங்களால் கூட முடியாத அளவு 2.25 ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் 2.25 ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான். இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. வாழ்த்துவதற்கு கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த கூட்டம் வெகு விரைவில் குறைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்துவிடும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் சேவி. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி. நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பது என்றும், சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையில். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, மூதேவி வருதே. அழக்கூடாது. நீ அழுற? நீ தாதாடா, டான், கேங் லீடர். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா. இந்த பாய்சன் பாசிச இந்த ஜாதி அரசியல் மதத்தை வைத்து புலப்பை நடத்திக் கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் நாங்கள் ஒன்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மக்களாட்சி, இது ஏழை எளியவர்களுக்கான ஆட்சி. இது என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்?